கூட்டு வாயா. ஓடா ஓடா ஓடா. எழுதுறா. நீ அமெரிக்காவுக்கு போவ, அவரை என்னமோ பண்ணுவேன்ல சொன்னல. இங்க இருந்து வெளியே போனாதானடா அதெல்லாம் முடியும் உனக்கு. இனிமே 6 மாசம் நீ வெளி உலகமே பார்க்க போறதில்லடா. அப்படி பாத்துட்டேனா என் வேலையை நான் விட்டுறேன்டா. யாரா நீ? ஆளை கொல்ல பாக்குறியா? மோசமானவன்லயே முக்கியமானவன. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? மூஞ்சில யார கதகளி எல்லாம் ஆடி இருக்கான். உத்து பாரு, என் உரு தெரியுதா உனக்கு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தியேட்டர்ல அடிபட்டு அன்கான்சியஸா இருந்த உன்னை நான் தான் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். வாசு, ஏண்டா வயசு பையனா இருக்கே, போன் வச்சிருக்கியா? கூட ஒரே ஒரு அவுட் கோயிங் பண்ணிட்டு கொடுக்குறேன். என்கிட்டயும் போன் இருக்கு, ஆனா சார்ஜும் இல்ல காசும் இல்ல. எதுக்கு வச்சிருக்கேன் போன்னு எனக்கே தெரியல. உனக்கு ஜாமீன் வேணுமா? இரு, நான் டாமியை கூப்பிட்டு பாக்குறேன். ஹலோ, கில்லர் சங்கர் எங்கடா இருக்கா? நீ யாரா முதல்ல அதை சொல்லு. டேய், நான் தான்டா வீவி. வீரியா? ஆமா, இந்த நம்பர் எது? இது என்னோட கசினோட நம்பர். நானும் அவரும் ஒரு ஆர்பார் ஸ்டேஷன்ல மீட் பண்ணோம். ஸ்டேஷன்லயா? எங்களை வந்து நீ ஜாமீன்ல எடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஓ, நீ வரும்போது பசங்களையும் கூட்டிட்டு வரணும். அதையும் நான் பாத்துக்கிறேன். டேய், நேரத்தை கடத்தாம சீக்கிரமா வந்து சேரு. ஒரு 15 நிமிஷம் தான், நான் தோ வந்துடுறேன். ஹார்பர் ஸ்டேஷன். இது என்னோட பொது சேவைகள்ல ஒண்ணு. இவன் எப்படியும் நம்மள வெளியில எடுத்துடுவான். ஆமா, உங்களை எதுக்கு போலீஸ் பிடிச்சாங்க? நீ யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேல்ல? இல்ல, நான் ரவுடித்தனமா இங்க சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு கூலிக்காரன் நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுட்டான். எனக்கு செக்யூரிட்டி அது இதுன்னு எதுவும் தேவையில்லை. ஆனா இங்க இருக்கிற எஸ்ஐ இருக்கானே வைஜு, அவனுக்கு நான் யாருன்னு ஒரு நாள் காட்டாம விட போறதில்ல. அவன என்ன சார், விடுங்க விடுங்க, இது நம்ம இடம் தானே. இது நம்ம சார் தான்ப்பா. டேய் சொல்றா. எஸ். நீ இந்த சாரோட ஆளா? ஆமா சொல்லு. அப்படின்னா வா, எந்திரிச்சு வா. வா வா, மெதுவா. நான் அப்பவே சொல்ல சார் நம்ம ஆளுன்னு. சார் ஏன் அடிக்கிறீங்க சார்? என்கிட்ட வேலை கட்டுறீங்க. சார், அவனை விட்டுருங்க சார், இனிமே தாங்க மாட்டா. May I come in? My name is Advocate Killer தங்கப்பன். அதுக்கு நீங்க புடிச்சு வச்சிருக்கிற பிவியையும் அவரோட பிரதரையும் நான் ஜாமீன்ல இருக்க வந்திருக்கேன். பிவியை நீங்க கொண்டு போலாம், ஆனா அவனை கொண்டு போக முடியாது. ஏன் அவனை கொண்டு போக முடியாது? அந்த கேஸ் வேற கேஸ், அவனை விட முடியாது. Why? அவர் மேல போட்டிருக்க FIR எனக்கு காட்டுங்க, நானும் பாக்குறேன். எஃப்ஐஆர்லாம் போடவே இல்லை. இங்க பாருங்க மிஸ்டர் எஸ்ஐ, உங்க தலையில இருக்க வேண்டிய இந்த தொப்பி என்னைக்கு தலையில இருக்குன்னு ஆசை இருந்தா அவனை விட்டுருங்க. இல்லனா மேஜிஸ்ட்ரேட்டை நான் இங்க வர வைப்பேன். எங்க பார்க்கணுமா? டேய் கூப்பிடுறா. வேணாம் சார், கூப்பிடுறா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். கில்லர் தங்கப்பன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட ஹஸ்பண்ட். வேணாம் சார். அப்படின்னா ஓகே, என் வேலை முடிஞ்சுதா? சார் சார் உட்காருங்க சார். சீக்கிரமா போய் ஒரு டீ வாங்கிட்டு வாயா. சார் உட்காருங்க சார். நீங்க பிந்து மேடமோட ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியாம போச்சு. ஜாமீன்லாம் வேண்டாங்க, நான் இப்ப விட்டுறேன். நீங்க போய் அவங்களை கூட்டு வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார், நீங்க பிந்து மேடமோட ஹஸ்பண்ட்னு. பாக்குறதுக்கு ஒரு லுக் இல்லைனாலும் நீங்க பயங்கர ஸ்மார்ட் இல்ல, கலக்குறீங்க சார். ஆமா, கேஸ் எல்லாம் இருக்கா இல்லையா?
ஓகே இன்ஸ்பெக்டர், நான் உங்களை கூட்டு போலாமா? தாராளமா கூட்டு போலாம் சார், எந்த பிரச்சனையும் இல்ல. பாஜி சார் செஞ்ச வேலைகள்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பலன் கிடைக்கும். வாப்பா. வா. நல்லா மாட்டோம். தேவையில்லாம புண்ணாக்கிக்கிட்டேன். They run a rule to freak out the whole day. We gon' do it for internal peace. We don't bother whether if it is normal or normal. ரொம்ப ஓவரா பண்ணாத, அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா கொன்றுவான். வா சீக்கிரமா போயிடலாம். வா வா வா. வா வா சீக்கிரம் வண்டி எடுங்கடா. தம்பி, நீ ஒன்றும் பயப்படாத. இது ஒரு சின்ன சீன் தான். நீ போய் உன் பொண்டாட்டி கவனி. நான் கிளம்பட்டுமா? ஓகே. ஓகே பாப்போம். தேங்க்யூ. ஏண்டா அவங்க எப்படி ஏர்போர்ட் போவாங்க? நான் சில ஐடியாஸ் எல்லாம் சொல்றேன், அந்த மாதிரி செஞ்சா போதும். இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறதுனால தானே எல்லாரும் என்ன கில்லர் தங்கப்பன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க வண்டாட்டி ஜட்ஜா இருக்கிறதுனால தான் உங்க கேஸ் எல்லாம் ஜெயிக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும். ஆரா சீனப்படாதீங்க. டேய், இவங்கிட்ட பேசாம இருக்க சொல்லு, இல்லனா வண்டியில இறக்கி விட்டுருவேன். டேய், வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருடா. இந்த நேரத்துல ஒரு காமெடி பண்ணா நல்லா இருக்கும்ல? செம காமெடி. இந்த மாதிரி சப்ப காமெடி எல்லாம் பண்ணாத. என்ன? ஹலோ ஷாம். நீ கதவை தர, நான் வந்திருக்கேன். சரி. ஏய், எது கழுவுற? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, ஒண்ணும் இல்ல. அழாத அழாத. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸ்டேஷன்ல வாசு ஒண்ணு இருந்தாரு. ஓகே, அவர் தான் என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. புரியுதா? அவரே எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாரு? வாசு அண்ணா எஸ்ஐயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஒண்ணும் இல்லம்மா. எது கழுவுற? ஒண்ணும் இல்ல. பாருங்க பாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஒண்ணு ஏங்க, நம்ம அந்த ஷாம சும்மா விட்டுறக்கூடாதுங்க. நம்மள சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அவன். நிஷா, நீ அவன் விஷயத்தை என்கிட்ட பேசாத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. சாரிம்மா, இனிமே நீ சொல்ற மாதிரியே நான் செய்றேன். ஓகேவா? சொல்லுங்கண்ணா. டேய், நீ உடனே சீக்கிரம் வெளியில வா. நான் இப்ப கீழே தான் இருக்கேன். இதோ வரேன். ஏறு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானா? பீச்சில் ஒரு குழந்தையும் நாயும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம கப்பல்ல வேலை பார்க்கறவங்க சொன்னாங்க. அப்போ பீச்சுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
அப்புறம் நம்ம 2வது மேட்டர் சக்சஸ் ஆயிடுச்சு. நீ கிறிஸ்டின் கூப்பிடு. ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுண்ணா? நீ காலையில கூப்பிடுறா. நீ கூப்பிட்டு உனக்கு தைரியம் இருந்தா காலையில வந்து பாடுறான்னு சொல்லு. உனக்காக நான் ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லு. ஃபோன் பண்ணா போதும்ல? அது போதும். அதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ. ஹலோ, என்ன ஜாலியா தூங்கிட்டு இருக்க போல இருக்கு? அவ பக்கத்துல இருந்து அவளை எழுப்புடா. ஏய், உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்ட அப்பவே சொன்னல, 3வது நாள் உன்னை நிச்சயமா குழியில விழ வைப்பேன்னு. அதுக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நான் சொன்னது நடக்கும். 3வது நாள் காலையில 10 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். அதனால உன்னால தடுக்க முடிஞ்சா என்னை தடுத்து பாடுறா. ஏய், சும்மா கத்தாதடா. அந்த பிளடி ராஸ்கல சும்மா விடக்கூடாது. இந்த கொச்சி சிட்டியை விட்டு அவன் எப்படி ஏர்போர்ட்டுக்கு போறான்னு நான் பாக்குறேன். அவன் மட்டும் ஃப்ளைட் ஏறிட்டானா நம்ம உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நாளைக்கு காலையில பாரு அவன் தலையெழுத்து என்னன்னு. ஒயிட் அண்ட்